வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்குது பார்க்கிங் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு யானை ஒன்று இருந்துச்சு. அந்த யானை நார்மலாகவே யானைகள் எல்லாம் பெருசாக இருக்கனால இந்த யானைக்கு தலைக்கணம் ஜாஸ்தியாகிடுச்சு. நான் தான் பெரிய யானை, ஊரில் என்னை அடிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா தெனாவட்டாக சுற்றிட்டு இருந்துச்சு. அது தெனாவட்டாக சுற்றுனது மட்டும் இல்லாமல் வழியில் யாராவது வேறு ஏதாவது விலங்கு போச்சுன்னா அதை பிடிச்சி நோண்டுறது, தள்ளி என் வழியில் நிற்காதுன்னு தள்ளி விட்டுறது, கிட்ட போய் சத்தம் போட்டு பயப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்படியே ஒரு நாள் அது பண்ணிகிட்டு இருக்க வேலையில் அந்த வழியிலோடி ஒரு 5-6 எறும்பு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அந்த எறும்பு கூட்டத்துக்கு மேலே இது அதுக்கு தும்பிக்கையை வச்சு தண்ணியை எடுத்து ஊற்றி விட்டுட்டு உடனே அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரே ஒரு எறும்பு நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எவ்வளோ பெருசாக இருக்கேன், நான் தான் பெரிய இவன், என்னையெல்லாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்திடும். இந்த எறும்பு அமைதியாக அதுக்கு வீட்டுக்கு போயிடும். அடுத்த நாள் அந்த எறும்பு வெளியே வரும்போது இந்த யானைக்கு ஏதாவது நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த யானை தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து நல்லா தூங்கினோடனே தும்பிக்கையில் ஓட்டைக்குள்ளே ஏறி போய் இந்த எறும்பு உட்காந்துட்டு இதான்டா சான்ஸுன்னு சொல்லி ஒரே ஒரு பெரிய கடியை கடிச்சு விட்டு யானைக்கு தூக்கம் போயிடுச்சு. என்னடா இது இப்படி வலிக்கையே தாங்க முடியலைன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னும் இந்த எறும்பு ஒரு 10-15 கடி தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த யானை ஐயோ விட்டுரு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது தாங்கவே முடியலைன்னு சொன்னோன்னே இந்த எறும்பு இப்போ புரியுதா அடுத்தவங்களுடைய கஷ்டம், நீ அப்போ பெருசாக இருக்கேன்னு எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருப்ப, இதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும் அப்படின்னோடனே இந்த யானை சரி ஓகே என்னை விட்டுரு ப்ளீஸ், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே கடைசியில் அந்த தும்பிக்கையை விட்டு இந்த எறும்பு வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு இந்த யானை அதுக்கு தப்பை உணர்ந்து அந்த எறும்புக்கிட்ட இனிமேல் நான் ஒழுங்காக இருப்பேன், நீ எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ரொம்ப அறிவாளியாக இருக்கோம், நம்ம ரொம்ப பலசாலியாக இருக்கோம், நமக்கு நிறைய தெரியும், என்னால் என்னை யாராலையும் அடிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நான் தான் எல்லாம் அப்படின்னு ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் உங்களை அதே மாதிரி நடத்தினா தான் உங்கள் கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தெரியும். இன்னொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.